இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 1-12 முடிய. ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவு, எந்தெந்த வகைகளில் நாம் பேறு பெற்றவர்களாகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். பேறு பெற்றவர்களாக இருந்தால் பேரு உவகை கொள்ளுங்கள், மகிழ்ந்திருங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். விண்ணுலகில் நமக்கு கிடைக்கின்ற கைமாறு மிகுதியாக கிடைப்பதற்கு எப்படிப்பட்ட பேறுகள் நம்மிடம் இருக்க வேண்டும்? நம்மிடம் எளிமையான உள்ளம் இருக்க வேண்டும், நீதி உணர்வு வேண்டும். அவனுக்கு உரியதை அவனவனு கொடுக்கணும். கூலியை நிறுத்தி வைக்கக்கூடாது, குறைச்சி கொடுத்துடக்கூடாது, மற்றவனை அடிமையாக நினைக்கக்கூடாது. அவனுக்குரிய மரியாதை, மதிப்பு, மற்றவர்கள் மனிதர்கள், வித்தியாசம் பாராட்டக்கூடாது. வித்தியாசம் பாராட்டி நம்முடைய தீர்மானங்கள் ஆளுக்கு ஏற்ப மாற்றப்படக்கூடாது. நீதி உணர்வு வேண்டும். அன்பானவர்களே, நம்மிடம் கனிவும் இரக்கமும் இருக்க வேண்டும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனென்றால் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கனி உடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தூய்மையாக இருக்கிறோமோ அவ்வளவு பேறுகள் நமக்கு. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நம்மளே பல சமயங்களில் சண்டை போடுறவங்களா இருப்போம், சண்டைக்கு தூண்டி விடுறவங்களா இருப்போம். தூண்டுகிற மாதிரி, அவர்களை சண்டை போடுவதற்கு தூண்டுகிற மாதிரி நம்முடைய வார்த்தைகள் மிக கடுமையான தடித்த வார்த்தைகளாக இருக்கும். எல்லாம் பண்ணிவிட்டு நன்மை வாங்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த பேறுகளை பெற்றால்தான் மகிழ்ந்து பேரு வகை கொள்ள முடியும். நாம் விண்ணகத்தில் இடத்தை பிடிக்க முடியும். விண்ணகம் போறதுன்னா அங்கி போட்டா விண்ணகம் போயிட முடியாது, சிலுவை போட்டா விண்ணகம் போயிட முடியாது. அந்த சிலுவை பாடு நம்மிடம் இருக்க வேண்டும். அங்கியினுடைய தூய்மை நம்முடைய உள்ளத்திலே, செயல்பாடுகளிலே, எண்ணங்களிலே இருக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மலைப்பொழிவில் உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கின்ற இந்த அருமையான வழிமுறைகளில் நாங்கள் பேறு பெற்றவர்களாக, பேரு வகை கொண்டு மகிழ்வதற்கு உரியவர்களாக வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. எல்லா நிலைகளிலும் நாங்கள் தூய்மையாய், இரக்கமுடையவர்களாய், கனிவுடையவர்களாய், நீதியை தேடுபவர்களாய், எளிமை மனம் கொண்டவர்களாய் வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தந்து எங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.